குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. நான் டெய்லி இதே டயலாக் சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்து அப்படி செலக்ட் பண்ணி தான் நான் வந்து பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரே டாப்பிக்கில் அவர் வந்து ஒரு 10 சாங்ஸ் எல்லாம் பாடியிருப்பார். பட் மோர் ஆர்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி மீனிங் தருது அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே போய் பார்த்து தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து மீனிங் செக் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஒரு நாளில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 திருமந்திரம் சாங்கை நீங்கள் படித்தா கூட அது வந்து இட்ஸ் ஒர்த். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜை பயங்கரமாக வைடன் பண்ணும். ஞானம்னு ஒன்று வந்து இந்த திருமந்திரம் சாங்கை படிக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் இப்போ யாராவது பெரியவங்க இல்லைன்னா கொஞ்சம் சரியாக படிக்காதவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு வேலைக்கு உதவிக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் பெருசாக புரியாது. அவங்களுக்கு கூட இந்த திருமந்திரம் சாங்கை வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதோ புரியலையோ நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு பயபக்தியாக வந்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் அதை வந்து ஜஸ்ட்டு ஆடியோவில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த அவங்க மனநிலையை மாறுறதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அப்போ இந்த சாங்ஸுக்கெல்லாம் ஏதோ பெரிய பவர் இருக்குது. விஸ்டமும் ப்ளஸ் ஒரு எனர்ஜியும் வந்து சேர்த்து கொடுக்குது. அதனால் யார் எப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி பயமாக இருக்குது, இல்லை சம்மந்தமே இல்லாமல் யார் மேலேயாவது கோவம் வருது, வருத்தம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு எப்படி தோணுனாலும் சரி, டக்குன்னு போய் இந்த திருமந்திரத்தை எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆடியோலையாவது திருமந்திரம் சாங்ஸ் எல்லாம் அவர் சீர்காழி அவர்லாம் ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார். அந்த சாங்லாம் எடுத்து போய் பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். உங்களோட அந்த டே வந்து டிவைன் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பார். அந்தளவுக்கு வண்டர்ஃபுல்லான சாங்ஸு. அதனால தான் இவர் வந்து திருமந்திரம்னு பேர் வச்சுருக்காருன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது. நான் அந்த மந்திரம்ன்ற வார்த்தைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தரலை. ஆக்சுவலாக நானே இப்போ தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் இப்போ திருமந்திரமாக படிக்கிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிடேஷன் மூலமாகவும் நானாகவே அங்கங்கே ரிசர்ச் பண்ணி எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் கரெக்டானு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவலாக என்னென்னலாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி தான் என்னோட அந்த இன்ட்யூஷன்ஸையும் என்னோட தாட்ஸையும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் ஒரு லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு 48 டே பேட்ச் ஆரம்பிக்கும் போது வேறு யாரோ ஒருத்தவங்க தான் இந்த புக்கில் இருந்து பாட்டு எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ ரொம்ப மேட்ச் ஆச்சு, அலைன் ஆச்சு. நம்மளோட தாட் ப்ராசஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் வந்து படிக்க சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாரும் பாட்டு போட தான் எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஓகே, எல்லாருக்குள்ளேயும் அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுன்றது ஒரே ஒரு நாலேஜு, ஒரே ஒரு ட்ரூத்து தான். அது வந்து அதுக்குள்ளே டீப்பாக போகிற எல்லாருக்கும் அந்த ஒரே விஷயம் தான் தெரிய வரும் அப்படின்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்குமே வந்து மேண்டேட்ரியாக திருமந்திரம் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு தந்திரமும் 6th தந்திரத்தையும் நான் வந்து படிக்க சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்டெப்த் லேர்னிங் வந்து நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், டீப்பாக லேர்ன் பண்ணியிருக்கேனே சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த குரூப் ஆரம்பித்தேன். அதனால் நானுமே வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து எல்லா பாட்டையுமே வந்து படிக்கிறேன். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம முன்னாடி நினச்சி வச்சுருந்தது, நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணது, நம்ம விட்னஸ் பண்ணது எல்லாமே மேட்சாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதே மாதிரி ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஆனால் அதை புக்குன்றதை தாண்டி இட் இஸ் அ பவர்ஃபுல் எனர்ஜின்றதை இப்போ நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் மந்திரம்ன்ற வார்த்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால் இந்த குரூப்பும் சரி, இந்த சாங்ஸும் சரி, இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் பவர். அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு உங்கள் லைஃப்பில் வந்து இது ஒரு மந்திரக்கோள் மாதிரி நீங்கள் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஞானத்தையும் கொடுப்பாரு கடவுள், அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு. உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் திங்ஸையும் வந்து உங்ககிட்ட வரவிடாமல் தடுக்கவும் செய்யக்கூடிய பவர் இந்த பாட்டுக்கு இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற பாட்டு போக வேறு இது ரிலேட்டடாக வேறு என்ன பாட்டெல்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது ரீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சாங் ஆரம்பிக்கலாம். இந்த சாங் மூலமாக நான் 2 விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டேனோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவர் வந்து அந்த காமமும் கல்லும் சேரும்போது பாய்சன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்க இந்த பாட்டில் புக்கில் இருக்க மீனிங் வந்து ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் போய் வேர்ட் பை வேர்டு வந்து மீனிங் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அது இன்னும் வந்து டீப் மீனிங் இருக்குது. அதுபடி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நேற்றே வந்து அந்த லிக்கர் ஆல்கஹால் சாப்பிட்றது டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்மளோட பாடியும் சரி, நம்மளோட மைண்டையும் சரி, அதே மாதிரி கடவுளை விட்டு வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நம்மளை வந்து ரொம்ப லோயர் லெவலுக்கு கூட்டு போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. இது ரிலேட்டட் ஆக்சுவலாக வந்து திருவள்ளுவரும் உங்களுக்கு நல்லா தெரியும், கல்லுண்ணாமை பற்றி வந்து ஒரு ஃபுல் இதுவே கொடுத்துருக்காரு, அதிகாரமே கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு சாங்ஸில் கம்பேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இந்த சாங்கில் வந்து அவர் வந்து காமமும் கல்லும்ன்ற ஒரு காம்பினேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ திருமூலர் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரில்லியன்ட்டு. ப்ரில்லியன்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகிற எல்லாருக்குமே வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பாத்தில் போய் அந்த டிவைன் பிளஸ் அனுபவிச்சவங்க எல்லாருமே கேட்குற கேள்வி, இது இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த பிளஸ்ஸு புரியாமலாம் எல்லோரும் வந்து இந்த போதைக்கு போய்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த போதையெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது, நம்ம மைண்டை ஜாம் பண்ணுது, அது மேலே உடம்பையும் கெடுக்குது, நம்மளை நெகட்டிவாகவும் வச்சுருக்கு. பட் இந்த பிளஸ்ஸுக்கெலாம் அது பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஏன் இன்னும் இது யாருக்கும் புரியல? இந்த ஸ்டாண்டர்டு டயலாகை நான் வந்து இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய் அந்த டிவைன் பிளஸ் அனுபவிச்சவங்க எல்லாரும் சொல்கிற டைலாக். அப்போ அதையே தான் திருமூலர் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு. வள்ளுவர் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ வந்து குடிச்சனா உன் வாழ்க்கை வீணாக போகும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்க, அப்போ குடிக்கலைன்னா எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஃபன்னாகவே இல்லை, எனக்கு லைஃப் வந்து ரொம்ப பிளண்டாக இருக்குது, அந்த மாதிரி இது இப்படியே நான் எப்படி போகிறது, போரிங்காக இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ திருமூலர் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறாரு இந்த பாட்டை எல்லாமே. ஃபஸ்ட்டு நீ வந்து டிவைன் பிளிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ, அதுக்குள்ளே நீ போகாமல் நீ வந்து ரொம்ப கீழ் நிலைக்கு வந்து நீ போயிட்டுருக்க அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு சாங்கே வந்து டிவைன் பிளிஸ்ஸை பற்றி சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம நேற்று பார்த்த சாங்கு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வராரு. என்னென்னா செக்ஷுவல் எனர்ஜி, அதாவது செக்ஸும் அந்த லிக்கரும் சேர்ந்தா அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாருன்னா பாய்சன் ஆகுதான். அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்களேன். காமமும் கல்லும் கலதி கேயா ஆகும் அப்படின்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு வந்து பயங்கரமான நம்மளை வந்து நாசமாக்குற நச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். நெகட்டிவ் பீப்புள்னால் மோஸ்ட்லி எப்போவுமே டூ மச் ஆஃப் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்கிறவங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷார்ப் மெமரி இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிறவங்கள விட நெகட்டிவாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறது நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி இவங்க வந்து இப்படி இருக்காங்க? ஆனால் பாசிட்டிவ் பீப்புள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக ரொம்ப அப்படியே காமாக இருப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவாங்க. முக்கியமாக வந்து அவங்க மெமரியும் சரி, அவங்களோட ஒர்க்கும் சரி, அவங்க இன்டெலிஜென்ஸும் சரி பாசிட்டிவ் பீப்புளை விட அதிகமாக இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ ஓகே, அப்போ பாசிட்டிவ் எனர்ஜியோட நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரியே தான் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கெட்ட பழக்கம் வந்து உடனே வந்துடும் அவங்களுக்கு. ஈவன் இப்போ அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்த இப்போ மெடிடேஷன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளை வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து பண்ணுங்கன்னு நீங்கள் 100 தடவை சொன்னாலும் அவங்கள பண்ண வைக்கவே முடியாது. அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வேறஸ் ஒரு கெட்ட விஷயம்னா ஜஸ்ட் லைக் செகண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகி அவங்கள வந்து அதை வந்து பண்ண வச்சிருது. இப்போ குடிக்காத ஹேபிட் இருக்கவங்கள கூட கொஞ்சம் அப்படியே இன்டியூஸ் பண்ணால் டக்குன்னு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு வந்து பயங்கர பவர் இருக்குது தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்குள்ள அப்போ எதுக்காக நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள கடவுள் வந்து கொண்டு வராரு? கடவுளை பர்பஸ்ஃபுல்லாக தானே படைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணது தான் அந்த எனர்ஜி தியரி. அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு நெகட்டிவ் எமோஷனும் நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக வந்து எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகுது. அந்த அப்நார்மல் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா, அதை கடவுள் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நீ ஸ்பிரிச்சுவலாக வந்து டெவலப் ஆகு, அதே மாதிரி அடுத்தவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. இல்லையா, இந்த உனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற நாலேஜே இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை பண்ணு. இதுதான் வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து பண்ண வைக்கிறதுக்காக அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ கடவுள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குறாருன்னா அப்படி கிடையாது. அது உங்களுக்கு வந்து நிறைய கர்மா இருக்கும். அந்த கர்மாவை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாதான் கர்மாவை குறைக்க முடியும்.
அடுத்தவங்கள நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா தான் உங்களுக்கு கர்மா குறைஞ்சு உங்க லைஃப் அப்லிஃப்ட் பண்ண முடியும். அப்ப அவர் டிசைட் பண்ணிட்டாரு. த ரைட் டைம் ஹஸ் கம். இந்த டைம்ல உனக்கு வந்து இந்த எனர்ஜிய குடுத்தா, நீ வந்து அத வந்து கரெக்ட்டா சேனலைஸ் பண்ணி, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 50 பேருக்கு சாப்பாடு குடுக்குறது, இல்ல அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, நீ வந்து நீ நீ உன்னோட என்டையர் காசையும் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்மளோட எனர்ஜி தான். உள்ள இருக்கக்கூடிய நம்மளோட எனர்ஜி என்ன இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை நம்மள பார்க்க வைப்பாரு. அந்த வேலை வந்து நெறைய பேரை லீட் பண்ணி, இல்ல நெறைய பேரை மெடிடேஷன் பண்ண வைக்கிறது, இல்ல நெறைய பேருக்கு போய் சேவை பண்ணிட்டு வருது. ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் அவங்களுக்கு போய் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை போய் ஷேர் பண்றது. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்கில்ல போய் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லுவாரு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவர் பண்ண சொல்லுவாரு. இந்த எனர்ஜி வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பை வந்து டக்குன்னு வந்து பயங்கரமா வந்து உயர்த்துவாரு கடவுள். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்மளுக்கு வந்து எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் கொடுக்குறாரு. ஃபியர், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலியர்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே இட்ஸ் எனர்ஜி. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு இந்த உண்மை தெரியாதனால, நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாம, மிஞ்சி போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தெரப்பி போன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீயா வந்து மெடிடேஷன் பண்ணு, நல்ல புக்ஸை படி, வாக்கிங் போ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கேளு, இல்லைன்னா கதையை படி, உன்னைய நீயே வந்து மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கோ, இல்லை எங்கேயாவது டூர் போயிட்டு வா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள். ஏன்னா கடவுள் பர்பஸ்ஃபுல்லாக உங்களை ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்காக அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு, நீங்கள் அதை புரிஞ்சுக்காம அந்த எனர்ஜியை வந்து வேற வழியில் சேனலைஸ் பண்ணும்போது ஒன்று தப்பா, அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி நீங்கள் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜிக்கு யூஸே இல்லாமல் போயிடும். அப்படியே இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். இதே நீங்கள் கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணீங்க, உங்களை நீங்களே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே போயிடுவீங்க முன்னாடி இருந்ததை விட. வேறஸ் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதுதான் சிம்பிள் எனர்ஜி தியரி. இதை நான் லாஸ்ட் 1 இயராக வந்து நான் வந்து செக் பண்ணி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி நானும் செல்ஃபாக அப்ளை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம். அப்படிப்பட்ட இந்த எனர்ஜியில் டாப் மோஸ்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் எனர்ஜி தான். செக்ஷுவல் எனர்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ரா எனர்ஜி. அந்த ரா எனர்ஜியை நம்ம வந்து எப்படி வேணாலும் வந்து சேனலைஸ் பண்ணலாம். ஒன்று பாசிட்டிவாக சேனலைஸ் பண்ணால் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ரிசல்ட் வந்து ஒரு ஆட்டம் பாம்பு இருக்குது இல்லை, ஆட்டம் பாம்பு வெடிச்சிச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கும், இல்லை நியூக்ளியர் பாம்புன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியர் பாம்பு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்ல, அந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகுது. அப்போ அந்த எனர்ஜியை இப்போ அந்த ஒரு செக்ஷுவல் ஏர்ஜ் வருது. அந்த ஏர்ஜ் வரும்போது பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஏர்ஜை வந்து கடவுள் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனு, உனக்கு நிறைய ஸ்கில் இருக்குது, உனக்கு நான் தேவையான எனர்ஜியை இப்போ நான் தர்றேன், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகும். உன்னோட டோட்டல் எனர்ஜியும் அப்படியே லாஸ் ஆகி நீ டயர்ட் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணு. அதை அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் பண்ண வைப்பார். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா, டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் மாதிரி 10 டைம்ஸ் உங்கள் லைஃப்பை வந்து உயர்த்திடுவார் ஃபியூ டேஸ்லேயே. பயங்கர மேஜிக்கலாக நடக்கும். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த எனர்ஜி வந்த உடனே பார்ட்னர் இல்லாதவங்க செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் ஒர்க்ஸில் இறங்கிடுவாங்க. ஏன்னா அதை அவங்க நியாயப்படுத்துவாங்க. நான் என்ன அடுத்தவங்களே ஹார்ம் பண்ணுறேன், நான் என்னையே தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது, எனக்கு தோணுதில்லை, எனக்கு வருதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் மோசமான ஆளுங்க அந்த சுத்தமாகவே வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கை 3ஆக பிரிக்கலாம். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை டிவைன் வெர்ஷன், ஹியூமன் வெர்ஷன், பீஸ்ட் வெர்ஷன் 3 வெர்ஷனுமே ஒருத்தருக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இதில் அந்த டிவைன் வெர்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகணும். டிவைன் வெர்ஷன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒரு ஹியூமன் பீயிங் வாழ வேண்டிய வெர்ஷன். நம்ம ஒன்றும் கடவுளாயிட மாட்டோம். இப்படி தான் வாழணும், ஒரு ஹியூமன் பீயிங்னா எப்படி வாழணுமோ அதுதான் டிவைன் வெர்ஷன். ஆனால் நேச்சுரலாக நம்ம எப்படி இருப்போமா, பிறக்கும்போது ஹியூமன் வெர்ஷனாக தான் பிறப்போம். அந்த ஹியூமன் வெர்ஷனாக இருந்துட்டு நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சொசைட்டி, நம்மளுக்கு வந்து ஆன்செஸ்டர்ஸ் கர்மா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கர்மா எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து ஹியூமன்லேருந்து என்ன பண்ணோம்னா பீஸ்ட் வெர்ஷனுக்கு மாற்றும். இல்லைன்னா அந்த ஹியூமன் வெர்ஷனில் இருக்க வைக்கும். அப்படி இல்லைன்னா டிவைன் வெர்ஷனை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதை நம்ம புரிஞ்சு
அந்த டிவைன் வெர்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைன்னா அவங்க பண்ண ஒரு குட் டீட்ஸ்னால அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை வந்து யாராவது மூலமா காட்டிக்கிட்டே இருப்பாரு கடவுள். உன்னோட வழி இதுதான், வழி இதுதான், வா வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் அந்த ஈகோ ரொம்ப டாமினேட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஹியூமன் வெர்ஷன்ல இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பீஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடுவாங்க. நம்மளோட எல்லா ஆக்ட் டிசையர்ஸ், நம்மளோட வேர்ட்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி இது ரிலேட்டடாகவும் நான் வந்து கிளியராக ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களோட ஏஐ டூலில் அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸையும் இது எந்த வெர்ஷன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏஐ டூல் கரெக்டாக சொல்லும் இது எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து ஒருத்தருக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பீஸ்ட் வெர்ஷனில் ரொம்ப டாமினேட்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா தே என்டர் இன் டு திஸ் மாலஸ்டிங் விமனை. எப்படியெல்லாம் வந்து விமனை வந்து இது பண்ண முடியுமோ, விமனு மென்னுன்னே இப்போல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தவங்களை காயப்படுத்தி தன்னை வந்து கிராட்டிஃபை பண்ணிப்பாங்க. வேற ஹியூமன் வெர்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அதே சமயம் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் எஃபர்ட்ஸில் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை வந்து புரியும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்க பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எனக்கு இந்த ஏர்ஜை கொடுக்கறதுனால, இந்த ஏர்ஜ் மூலமாக நான் என்னோட என்டையர் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி, என்னோட என்டையர் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டும் போது அவரே அந்த வழியை காட்டுவார். ஐதர் நிறைய பேரை வந்து மெடிடேஷன் பண்ண சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறது, இல்லை ஒரு அவேர்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் போய் யாரையாவது போய் மாற்றுறதுக்கான வேலைகளை, அங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குற வேலை, இந்த மாதிரி ரொம்ப ப்ரொடக்டிவாக ஆனால் நம்மளோட ஸ்கில்லை இன்வால்வ் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும். நீங்கள் எதில் பெஸ்ட்டோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்களோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வைப்பார். ஏன்னா அவர் உங்கள் மூலமாக யாரோட வாழ்க்கையாவது மாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கு நம்ம வந்து பிளாக் ஆகி இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கீழே போயிடுவோம். இல்லை நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம நியூட்ரலில் இருப்போம். வேற அவர் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக நடக்கும்போது நம்ம லைஃப்பை வந்து அப்படி ஒரு பெரிய ஜம்ப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாரு. அப்போ இதுக்கான ஒரு மோடாக தான் அந்த செக்ஷுவல் எனர்ஜின்ற விஷயமே இருக்குது. வேற இப்போ பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அப்பையும் அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மோடாக தான் வந்து அவர் வந்து இந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து யூஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து லிக்கர் சாப்பிட்டுட்டு அந்த கூட வந்து அந்த ஏர்ஜும் வந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், இட் டெஃபினெட்லி பிகம்ஸ் அ பாய்சன். அந்த பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னா, பயங்கரமாக யூஸ்வலாக லிக்கர் சாப்பிட்டாலே வந்து நம்மளை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ் ஆரா வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து நம்மளுக்கு வந்து கண்ணில் காட்டாமல் கடவுள் வச்சிருக்கிறது தான் கடவுள் வச்சிருக்க பெரிய ட்ரிக்கு டெஸ்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு வந்து தெரியுது, நம்மளுக்கு சுற்றி வந்து அப்படி பயங்கரமாக இருக்குது. ஆஹா, இந்த எனர்ஜி அப்படியே விட்டுறக்கூடாது, இந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்மளுக்கு டேரெக்டாக பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பே பண்ண மாட்டோம். அங்கே தான் காட் வச்சிருக்க டெஸ்ட்டு. உன்னோட நுண்ணறிவுன்னு இருக்குது இல்லையா, டீப்பு, அப்படியே அந்த பயங்கரமாக டீப்பாக எல்லாத்தையும் கவனித்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சு, அதே மாதிரி அந்த மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸு இதெல்லாம் படித்து ஒரு அறிவை வளர்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த எனர்ஜியை வந்து உணர முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த எனர்ஜி வந்து உணரும் போது ஒருத்தர் பேசும்போதே தெரியும் அவங்களுக்குள்ள வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோம், நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை மாற்றிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து எல்லாரை சுற்றியும் வந்து பயங்கரமாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த லிக்கர் சாப்பிடும்போது அது என்ன ஆகுதுன்னா, பயங்கர நெகட்டிவாக தண்ணியும் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அதே சமயம் வந்து பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து கெட்டது நடக்கிற மாதிரி, இல்லை நம்மளுக்கு வந்து எப்படி ஆகும்னா, அவ்வளோ நாள் நல்லா நடந்திருப்பாங்க நம்மளுக்கு. ஆனால் அந்த லிக்கர் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடப்பாங்கன்னா நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, நம்மளுக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டாங்க, நம்ம நினச்சே பார்க்க முடியாதபடி நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த லிக்கர் ஹேபிட்ஸுக்குள்ளே ஆளாயிட்டோம்னா
அது வரைக்கும் நல்லா இருந்தவங்கெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த நல்ல விஷயமே வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படினாலும் எல்லாம் நடந்துரும்ன்ற மாதிரி நிலைமையில வரும்போது டக்குன்னு எல்லாமே உடஞ்சு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டு தான் வந்து ரீசனாக இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டு இருக்கும்போது நம்ம எந்த பாசிட்டிவ் திங்ஸையுமே நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அது கூட வந்து நம்ம வந்து அந்த செக்ஷுவல் அர்ஜும் சேரும்போது டெஃபினெட்லி இட் பிகம்ஸ் அ பாய்சன். அப்போ இந்த பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை நல்ல விதமாகவே வச்சிருக்காது, நம்மளை வந்து நம்மளோட பீஸ்ட் வெர்ஷனாக மாற்றிடும். இந்த பீஸ்ட் வெர்ஷனாக மாறின பிறகு நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர், உங்களோட ஒய்ஃபோட நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகும்போது உங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து அவங்களுக்கும் பாஸ் ஆன் ஆகும். அவங்களுக்கும் பாஸ் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்லேயும் நல்ல விஷயங்கள் நடக்காமல், வெதர் இஃப் ஷீ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்ன்னு வைங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸாக இருந்தால் அவங்களால அவங்க பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்க மாறிடுவாங்க. அண்ட் நாளடைவில் நீங்களும் அந்த லிக்கர் ஹேபிட்லாம் விட்டு நீங்களும் வந்து அவங்களோட வைப்ரேஷனால் சரியாயிடுவாங்க. வேறஸ் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இல்லாத நார்மல் ஒரு பர்சன் அப்படின்னு இருக்கும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப பவர்ஃபுல்னு, அது டக்குன்னு ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ ஆக்குப்பை பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து மனநிலை பயங்கரமாக பாதிக்கும். அது இன்டைரக்டாக எல்லாமே நடக்கும். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷனும் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க லைஃப்லேயும் ரொம்ப பெயின் சஃபரிங்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை யார்கிட்ட காட்டுவாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட தான் காட்டுவாங்க. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட டைவர்ஸ்க்கு பின்னாடி உள்ள ரீசன் நான் பார்த்தேன்னா அது வந்து இந்த லிக்கர் ட்ரிங்கிங்கில் தான் போய் நிற்கிது. நல்ல பர்சனாக இருப்பாங்க, நம்மளுக்கு பார்க்கும்போது வச்சு இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது, நல்லா தானே இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஃப்ரம் த ஹார்ட் யாருக்கும் காயப்படுத்தாத ஒரு நபர்களாக இருக்காங்களே, பர்சனாலிட்டியாக இருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தா மெயினாக வந்து லிக்கர் ட்ரிங்கிங் ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஹேபிட் இந்த சென்ஸ் நீங்கள் சொல்லலாம், நான் என்ன தெருவில் போய் குடிச்சிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இது பண்ணுற அளவுக்கு நான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஈவன் மாடரேட் ட்ரிங்கிங், அதாவது வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு பெக்கு தான் அடிக்கிறேன், இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறது, மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறேன்னு நீங்கள் ஒரு ட்ராப் குடித்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி வந்து உங்கள் லெவல் வந்து பயங்கரமாக குறைஞ்சு பாய்சனஸாக தான் இருக்கும். நிறையா குடித்தாலும் சரி, கம்மியாக குடித்தாலும் சரி, பாய்சன் தான். அந்த பாய்சன் வந்து உங்களுக்குள்ளே கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்க்கு பின்னாடியும் இந்த ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியே எடுக்க முடியும். அது கூட சேர்ந்து பார்ட்னரோட இந்த மாதிரி அந்த அந்த காமமும் கலக்கும் போது டோட்டல் குடும்பமே வந்து நாசமாகிறதுக்கு தான் நிறைய. ஸோ அந்த காமமும் கல்லும் கலதி கட்கே ஆகும், மாமளமும் சமயத்துள் மயலுறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அந்த மீனிங் வந்து அவர் வந்து 3 சமயங்களுள் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் நான் இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, மாமலம் அதாவது இருக்கிறதுலே மோசமான வஸ்ட் டர்ட்டி திங்னா அந்த காமமும் கல்லும் சேர்ற விஷயமா. மாமலம்னு அதனாலதான் வந்து அவர் வந்து சொல்றாரு. மலம்ன்றதுன்னா ஒரு கெட்ட விஷயம், அதுதான் அவர் மலம்னு சொல்லியிருக்காரு. அதான் மாமலம்னு சொல்லியிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப பெரிய தப்பு, பெரிய தீங்கு, பெரிய பாய்சன்னு சொல்றாருன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து சமயத்துள் மயலுறும்னா ஈவன் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போக ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனாலும் வந்து என்னால் வந்து ட்ரிங்கை விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போயாவது ஒரு தடவை நான் குடிக்கிறேன், சோஷியல் ட்ரிங்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த மாதிரி அந்த குடியும் இந்த காமமும் வந்து ஒன்றா சேரும்போது அவங்க அது நாள் வரைக்கும் கடந்து வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஒரே நாளில் வந்து டெலீட் ஆயிருமா. அந்த விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ திரும்பி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மெடிடேஷன் ஆக்டிவிட்டீஸை. மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்மூத் ஃப்ளோவாக வந்து வந்திருக்கும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் தடுமாறிட்டீங்க, இந்த குடிக்கு போதைக்கு அடிமையாகி அது கூட வந்து அந்த காமமும் கலந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறத விட கீழே போயிடுவீங்க. பரமபதம் விளையாடுற மாதிரி தான். அந்த பாம்பு கடிச்சு நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அதோடவும் கீழ் லெவலுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. அதை தான் வந்து அவர் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போயிட்டா மட்டும் நீங்கள் பண்ணுற எல்லாமே ஜஸ்டிஃபைடுன்னு கிடையாது. பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க.
தென் வந்து போமதியாகும். போமதியாகும்னா ரொம்ப டோட்டலாக வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட் பர்சனாக மாறிடுவீங்க. அதாவது நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லணும்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா பீஸ்ட் வெர்ஷனாக மாறிடுவீங்க. ஹியூமனுக்கும் பீஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷனாக போயிடுவீங்க. இப்போ பீஸ்ட் வெர்ஷன்னா யாரையுமே பற்றி யோசிக்க மாட்டாங்க, எல்லாரையும் காயப்படுத்துவாங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹியூமனுக்கும் பீஸ்ட் வெர்ஷனுக்கும் நடுவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போகாமல் நீங்கள் வந்து புனித நினையடி அப்படின்னா இறைவனுடைய ஹோலி ஃபீட்டு. ஏன் வந்து அங்கங்கே ஹோலி ஃபீட்டு சொல்லியிருக்காருன்னா, நம்ம அந்த கீழ் நிலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கடவுளோட காலடியை தான் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம ஹம்பிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவரோட காலடியை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், நான்லாம் வந்து உங்களை நினைக்கிறது கூட தகுதி இல்லாத ஆள், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபையே ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக எல்லோரும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நானும் வந்து அப்படி தான் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து என்னால் தாங்க முடியலை, லைஃபோட ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்ற போது எப்போவுமே மனசில் கற்பனையில் கடவுளோட காலை வந்து நான் வந்து பாபா டிவோட்டியாக இருந்தேன். அப்போ வந்து பாபாவோட காலை இறுக்கி பிடிச்சிட்டு நான் விடவே மாட்டேன், நான் உங்களை விடவே மாட்டேன், என்னை தயவுசெய்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம் வந்து அந்த காலடியே பிடிக்கிறது தான். அப்போ அதனால தான் வந்து அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோலி ஃபீட்டை பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஹியூமன் வெர்ஷன்லேருந்து ஐயோ நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மனசு வந்து அவரோட காலடியை தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். மித்தபடி அவரோட மொத்த உருவத்தையும் நீங்கள் யோசிக்கிறது, அவரை நீங்கள் கட்டி பிடிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் நம்ம இன்னும் தகுதியே இல்லை. நம்ம முதல்ல காலடியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த ஆணவம், நம்மளோட அந்த எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் அழிய தான் அடுத்து இறைவனை வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிப்போம். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க போய் முதல்ல வந்து கடவுளோட காலடியை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓமய ஆனந்த தேரல் உணர்வுண்டே அப்படின்னா அந்த ஓம்ன்ற உணர்வு, அந்த ஓம்ன்ற உணர்வு வந்து அது ஒரு நாதம். அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து போய் நின்றோம். நம்ம ஓம்னு சொல்லி நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும் போதோ நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும்போது நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து ஓம்ன்ற வார்த்தையை வந்து திரும்பி சொல்லும் போது இட் ஹேஸ் சம் பவர். அந்த ஒரு டிவைன் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளை காப்பாற்றி நம்மளுக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா நம்மளை பியூரிஃபையும் பண்ணி நம்மளுக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த டிவைன் பிளஸ்ஸை அட்டைன் பண்ண வச்சிரும். அதனால இப்போ எனக்கு வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லைங்க, நீங்கள் என்னவோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக பேசுகிறீங்க, எனக்கு புரியாத மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஓம்ன்ற வார்த்தை எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளே. அப்போ இப்போ இந்த குடிக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஒரு கரெக்டான வழியை காட்டுறாரு. நீ குடிக்கிறதே தப்பு, இதில் குடிச்சிட்டு உனக்கு வந்து அந்த காம உணர்ச்சியெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அது வந்து நீயும் பாய்சன் ஆயிடுவ, அடுத்தவங்களையும் நீ பாய்சன் பண்ணிடுவ. அப்படி இருந்துக்கிட்டு நீ வந்து உனக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்லிட்டுலாம் நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, திரும்பி அதுக்கு நீ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகக்கூடாது, ஒழுங்கா அது மாதிரி ஒரு பெரிய தப்பு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு இறைவனோட காலடியை இருக்கப்பட்டி பிடிச்சிக்கிட்டு எப்பவுமே ஓம்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, இறைவன் வந்து உனக்கு வந்து உதவுவார் இதுல இருந்து வெளியில வர்றதுக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இந்த அளவுக்கு பாய்சனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட உங்கள் பார்ட்னரோட வந்து உங்கள் ஒய்ஃபோட வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தோட பிறக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு வந்து எமோஷ்னல் இஷ்யூஸ் நிறையா வரும்போதே அது வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். ஏன்னா காமமும் கல்லும் கலந்தது நச்சுன்னு சொன்ன பிறகு அந்த நச்சோட சேர்ந்து நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோட யூனியன் ஆகி ஒரு குழந்தைய வந்து பிறக்குறீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு ரொம்ப லோ வைப்ரேஷனில் லோ எனர்ஜி லெவலில் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறது. அதனால் என்றைக்குமே வந்து இந்த லிக்கர் ஹேபிட்டுன்றதுலேருந்து எப்படி சீக்கிரமாக வெளியில் வர்றதுன்றதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு நல்லா தெரியும் குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெட்டி வேலை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் திருமூலர் வந்து இந்த திருமந்திரம்ல சொல்லியிருக்காரு, அதை வந்து அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியவாது படுத்தணும் வெளியில் எல்லாருக்கும். என்ன வழியில் நான் இதை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, குடினால இவ்வளோ இருக்குது, ஒன்று நீ வந்து குடியை விடு, உன் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கடவுளோட நான் கனெக்ட் ஆகி என் குடும்பம் என் ஜென்ரேஷனு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்கன்னு எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாரோட வாழ்க்கையுமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா
குடிய விடு. இல்ல அப்படிலாம் என்னால விட முடியாது. எனக்கு இதான் ரொம்ப புடிச்சிருக்குன்னா, அப்ப நீங்க வந்து எதிர்பார்க்கக்கூடாது. என்ன எதிர்பார்க்கக்கூடாது? என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கணும். என் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும். என் குடும்பமே அப்படியே பெரிய லெவலுக்கு வரணுன்ற எக்ஸ்பெக்டேஷன விட்டுறணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, ஆமா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் வேற யாரும் காரணம் கிடையாது. நான் தான் காரணம். என் குடி தான் காரணம்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து தாராளமா குடிக்கலாம். இந்த 2ல ஏதாவது ஒரு டெசிஷன வந்து நீங்க எடுக்கணும். அதுக்கு தான் வந்து திருமந்திரத்துல வந்து இவரு இத சொல்லியிருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படி நெனச்சு தான் நானும் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். மோஸ்ட்லி இந்த பாட்ட கேட்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கைய வந்து மாத்திக்கணுன்ற எண்ணத்தோட தான் கேட்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 வீடியோ அனுப்புறேன் பாருங்க. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா போகும்போது நம்மளோட வைப்ரேஷனும், நம்மளோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜினரி எப்படின்னா, என்னால ஃபீல் பண்ண முடியுது அத. நான் எப்படி இருக்கேன்? என் கூட இருக்கிறவங்கல ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் எப்படி இருக்காங்க? நான் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் எப்படி இருக்காங்க? இல்ல ரொம்ப அந்த ஈகோல ரொம்ப டெவலப் ஆனவங்க, அது குடிக்கிறவங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, எனக்குள்ள அவங்கள சுத்தி ஒரு இமேஜினரியா ஒரு லைன் வந்து எனக்கு தெரியுது. அத வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி இப்ப நான் உங்களுக்கு போடுறேன். அத நீங்க வந்து பாருங்க. தேவைப்படுறவங்களுக்கு அத வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் வேற என்ன டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கேனோ அதையும் நான் அனுப்பி விடுறேன். தேங்க் யூ ஆல்.